ரோட்டு கடை பட்டாணி முட்டை பயிர் செய்கிறதுக்கு பார்க்கலாமா. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி தனியாக அரைச்சது இருக்கு, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இதெல்லாம் மிக்சியில் அடிச்சுக்கிறணும். இப்போ முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணி வெந்திருக்கு, தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 விசில் விடணும் பட்டாணி நல்லா. இப்போ பட்டாணி தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியோட மசிச்சு விட்டுக்கலாம். அப்படியே நசுக்கி 1-2 நசுக்கி விட்டால் நல்லாயிருக்கும். மசாலா முட்டை பயிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். சீரகம் எதுவுமே தேவையில்லை. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை போடலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா நான் அரைச்சது. நீங்கள் இந்த இதுக்கு என்ன போடணும்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது 3 போட்டுக்கோங்க. நான் இதிலே எல்லாம் போட்டிருக்கனால இது போடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன். காரம் பார்த்துட்டு மிச்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். பட்டாணி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன், முட்டைக்கு உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு. மசாலா போட்டிருக்கோம்ல, அது நல்லா பச்சை வாசனை போட்டோம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பட்டாணி 1-2 மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். பட்டாணி கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா அந்த மசாலாலாம் இறங்கணும். பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இங்கே கடல மாவு கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து கடல மாவு கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றணும். இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணியாக தான் இருக்கணும். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம இப்போ வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கடல மாவு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ கடல மாவு ஊற்றிடலாம். கடல மாவு ஊற்றினோடனே கிண்டி விடணும், இல்லாட்டி கெட்டி ஆயிடும். கொல கொலக்கலாம். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தண்ணியாக இருந்து கடல மாவு ஊற்றினோடனே கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிட்டிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்து இது முட்டை பயிர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு முட்டை எடுத்து போட்டுக்கலாம். முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, பட்டாணி குருமா. அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். கொத்தமல்லி தழை, கார்ன்ஃப்ளவர், மக்காச்சோளம் பொரின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது கடையில் வைத்துனது வாங்கி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பாப்பா அழுகிறா. ஒரு வா சாப்பிட்டு காட்டுறேன். இவ்வளோ நல்லா வரும்னு நான் நினைக்கல. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. தம்பி இது திண்டு நோடு
தம்பியா இல்லைப்பா ತಿಂದು ನೋಡ್ತೇಲೆ ಪೊಸ್ತಾವ ಮೆದುವಾಯಿ ಪೊಸ್ತಾವ ಇಲ್ಲ ನಿಂಗೆ ಬೇಕಾ அப்போ ஈஸி பரவாயில்ல அவங்க ஈஸி பரவாயில்ல அதே மாதிரி வரல அவங்க அப்பா சின்னம்னூர் போனால் வாங்கிட்டு வருவார் அந்த மாதிரியே இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது